Taste the Daily. திமுக அரசு எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. கனிம வளங்கள் சுரண்டல், மணல் கடத்தல், மலைகள் உடைப்பு, விவசாய நிலங்கள் அழிப்பு என திமுக ஆட்சிக்கு வந்ததன் நோக்கத்தை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றி வருகிறது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மைனாரிட்டி பாஜக அரசு அனுமதி வழங்கியது தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கத்தால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் 2000 ஆண்டுகள் பழமையான கற்கோவில்கள் மற்றும் சமணர் படுகைகள் உள்ளிட்டவை அழிக்கப்படும் என்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. பிரச்சனை பூதாகரமானதும் வழக்கம் போல ஆளும் திமுக அரசு தங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற தொனியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது போன்ற நாடகத்தை அரங்கேற்றியது. உண்மையில் நடந்தது என்னவென்றால், டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமையை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இங்குதான் டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுகவின் நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் திமுக அரசு கடந்த ஆண்டு எதற்காக மாநில அரசிற்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமையை வழங்க வேண்டும் என கடிதம் எழுதியது? இது மட்டுமா? பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நிலத்தரவுகளை மத்திய அரசுக்கு அனுப்பியதும் ஸ்டாலினின் திமுக அரசுதான். டங்ஸ்டன் பிரச்சனை பெரிதாகும் வரை அமைதியாய் இருந்த திமுக மக்கள் போராட்டத்தில் குதித்ததும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு உரிமம் இறுதி செய்யப்படும் வரை சுமார் 10 மாதங்களாக எந்தவிதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காத நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு எங்கே தங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடுமோ என்ற அச்சத்தில் மத்திய அரசு பெரும்பான்மையாக இருக்கும்போது நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என பேசுகிறார் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர். மக்கள் போராட்டம் வெடித்தபோது மக்களோடு மக்களாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தின் வாயிலாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார். அதற்கு செவி கொடுக்காமல் ஆளும் திமுக அரசு மடைமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருகிறது. ஆக மொத்தத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவது ஏன்? 10 மாதங்களாக டங்ஸ்டன் விவகாரத்திற்கு எதிராக திமுக குரல் கொடுக்காதது ஏன்? டங்ஸ்டன் விவகாரத்தில் மடைமாற்று அரசியல் செய்கிறதா திமுக என்பது தமிழக மக்களுக்கு நன்கு புரியும்.